ஸோ நாளைக்கு பொங்கலுங்க. இன்றைக்கி காப்பு கட்டு பூளைப்பூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வயலில் பூளைப்பூ இல்லாதனால இங்கே இருக்கிற வேப்பிலையை அப்படியே ஒடிச்சு வச்சிடலாம். இது சொட்டு நீர் போட்டிருக்கு. இங்கே நம்ம சோலார்லேருந்து அப்படியே தண்ணி பாய்ச்சிரும். சொட்டு நீருக்கு ஃபில்ட்ரு போடலைங்க, அப்படியே கேட்வேலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது 9 லிட்டர் டியூப் போட்டிருக்கேன். பழைய டியூப் கொஞ்சம் இருந்தது, ஒரு 3 ரோலு. சும்மா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். உள்ளே வந்து கதலிக்கன் போட்டிருந்தேன். கதலிக்கன் போட்டு தக்காளி ஒரு களை வெட்டியிருக்கேங்க. கொஞ்சம் ஈரம் இருக்குது. வெயில் இல்லைங்க, நல்லா வெயில் அடிச்சதுன்னா அது 2-3 நாளாகவே அப்படியே மோடம் போட்டே இருக்குது. நாளைக்கு நோம்பியாக இருந்தாலும் வெய்ய நேரத்தில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி விடணும். பதம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வாழை நல்லா வந்திருக்குங்க. அது அங்கே இருக்கிறது தேன் வாழை. அது குச்சி கொடுக்கணும். குச்சியெல்லாம் கொண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, குச்சி முட்டை கொடுக்கணும். இது வந்து ஒரு 1/2 ஏக்கரை மட்டும்தான் நடவு போட்டிருக்கேன். இது மேலே வந்து கதலி இருந்துச்சு, இதே கதலியவே பிடுங்கி இங்கே கீழே போட்டிருக்கோம். கத்திரிக்காய் இருந்துச்சு இல்லை, அந்த 1 ஏக்கருக்கு ஃபுல்லாக அதான் போட்டிருக்கோம். இது நம்ம தக்காளி போட்டிருந்தோம்ல கதலிக்குள்ளார, அந்த குச்சிகள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நீ எடுத்து இங்கே நடவுக்கு தக்காளிக்கு இழுத்து கட்டுறதுக்காக வச்சுக்கணும். இது கதலிக்காட்டில் அப்படியே இடக்கன்னா நேந்திரன் போட்டிருக்கு, நேந்திரன் வாழை. ஸோ காப்பை கட்டி விட்ருவோம். நேந்திரன் போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க. பார்த்தீங்களா, நிறைய கடிச்சிருக்கு. ஆடு மேய்க்கிறதுக்கு வர்றாங்கல்ல, அதை அப்படியே இங்கே மேய்க்கிறாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஒரு 50 வாழைக்கு மேலேயே இருக்கும் கதலி. இதுக்குமே குச்சி கொடுக்கணுங்க, ஏன்னா விழுந்துடும். ஏன்னா நம்ம டொயினெல்லாம் அறுத்து எடுத்து போட்டாச்சு. டொயினை ஓரமாக எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா. இது கிலோ பழைய இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்குவாங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது நர்சரியிலேருந்து கொண்டு வந்தது. நாற்று எதுவும் பட்டு போகலைங்க, நல்லாயிருக்கு. இதுக்கு நம்ம தொழு உரம் போடவே இல்லை, ஏன்னா மேலேருந்து வண்டி வராது. கீழேயும் பார்த்திங்கன்னா டிராக்டரில் தொழு உரம் எடுத்துகிட்டு வந்தால் மேலே ஏறாது. கீழேருந்து ஒரு 20 அடி ஆழங்களா, மேலே ஏற்ற முடியாது. நெல் வச்சுருக்கிறதுனால மேலேருந்து கொண்டு வர முடியாது. இப்போ நெல் அறுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் இது காய் பிடிக்கிற பக்குவத்தில் தான் கொண்டு வந்து போட முடியும். அதுக்காக இப்போ புண்ணாக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டை, வேப்ப புண்ணாக்கு ஏற்கனவே போட்டுட்டேன். நீ கடல புண்ணாக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ இதுகெல்லாம் வந்து அப்படியே ஒரு சுரக்காய் விதைகளை ஊனி விட்டுருக்கேன். ஒரு பார் விட்டு ஒரு பார் ஊனியிருக்கேங்க. நீ நோம்பி கழிஞ்சு களை வெட்டணும், தெரியுதுங்களா. சுரச்செடி இது என்ன பண்ணணுன்னா, 2 விதை ஒன்றுச்சு, இது எல்லாம் களையை சுரண்டி விடணும். இல்லாட்டி இதுலேருந்து பூச்சி இதுக்கு பரவும். அப்புறம் இதில் பூச்சி அதிகமாச்சுன்னா தக்காளிக்கு பாதிக்கும். அப்படி இல்லைனாலும் வேப்பெண்ணெய் 1 லிட்டர் வாங்கி அடிச்சு விட்டுடலாம். இப்போ தற்காலிகமாக தடுக்கிறதுக்கு. மேலே இருக்கிற நெல்லங்காடு நம்மளுது தான், குத்தகைக்கு ஓட்டுறது. இது நம்ம களைக்கொல்லி அடிக்காமல் பண்ணுறதுனால பொருட்கள் அதிகமாக வருது. களை சுரண்டித்தாகணும். நீ ப்ரஷ் கட்டர் வாங்கிட்டு வந்து அடிச்சு விடணும். ப்ரஷ் கட்டர் இருக்குது, எட்டு வந்து அடிச்சு விடணும். இது ஃபுல்லாகவே தண்ணி மேனுவலாக கட்டுற மாதிரி இருந்துச்சு, வாய்க்கால் பாசன மாதிரி இருந்துச்சு. அது 1 ஏக்கரா, இது 1 ஏக்கரா மேலே. அது போக அந்த 2 ஏக்கராவுக்குமே வாழை போட்டிருந்தோம். எல்லாமே வாய்க்கால் பாசனத்தில் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ தான் சொட்டு நீர் போட்டிருக்கோம், ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 3 ஹவுஸ் கிடந்தது, மறுபடியும் ஒரு 3 ரோல் வாங்கி 8 லிட்டரு பட் ஹவுஸு. இது கொஞ்சம் அடைக்காதுன்னு சொன்னாங்க, அப்படியே போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
நெல்லும் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இது ஏன் வாழை அப்படியே விட்ருக்குன்னா, இது பிடுங்கி போடல, எல்லாமே கன்றுகளெல்லாம் பிடுங்கியாச்சு, வாழை பக்க கன்று எல்லாமே. பக்க கன்றெல்லாம் பிடுங்கியாச்சு. இது ஒரு 2 அடி 3 அடி விட்டு வெட்டிங் விட்டாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே போட்டு விட்டுட்டோம். அப்படியே கன்று வளரட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப லாங்காக போயிடும். பாய்.